ஜி இல்ல போச்சு. ஆத்திப்பட்டி விநாயகர் பெருமானே அடியனையும் என் அருமை மாப்பிளமார்கள் ஆத்திப்பட்டி மக்கள் அனைவரையும் என் மாப்பிளமார்களையும் காப்பாற்றுவாயே. சரிம பத சரிதப மகரிசா சரிமரிம பம பத பதசா சரிதப மகரிசா ஏகதந்தம் மகாகாயம் தத்த காஞ்சன சந்தீபம் நப்போதரம் விசாலாச்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வவிக்னம் தேவம் சர்வவிக்ன விவர்வஜனம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் கஜானன பூரகணாபிஷேகம் கவித்த ஜப்பு மனசாரதட்சிடம் உமாமுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கள் எல்லையில் ஆனந்தம் கொடுத்து அல்லல் களைந்து அருள்மொழி காட்டு சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டு சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டு அணுகு கனவாய் அப்பாலுக்கு பாலாய் கண்முட்டுகின்ற கரும்புள்ளே காட்டு வேதமும் நீரும் விளக்க நிறுத்தி கூடுமை தொட்ட கூடா துளங்கூட்டு அச்சக்கரத்தின் அரும்புருடன்மை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலை தந்தனையாழ்வாய் விநாயகர் பெருமானே அருள்வாய்.
கைதட்ட மாப்பிளைக்கு நன்றி. தாயே பராசக்தி மாரியம்மா, என் அன்னையே, என் குலதெய்வமே கருப்பா, நீ பாட்டிருக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். அம்மா, இந்த பச்சை குழந்தைய நான் தான், நானே தான் மாப்பிள்ள. பச்சை குழந்தைய அது பால்குடி மறக்காத பச்சை குழந்தை. உங்க மாப்பிள்ள 8வது மாமியார் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பச்சை குழந்தைய என் மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும், என் தாய்மார்களையும், நாங்கள் எல்லோருமே அறிந்தும் அறியாமல், புரிந்தும் புரியாமல், தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் வரும் என் தாயே மாரியம்மா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகளை, அழகு, அறிவு, அதிதாரியம், அயராதனம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பூரம், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாமிருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்தரிச்சிப்பாய். அம்மா மாரியம்மா, உன் திருவடியே சரணம். காப்பாத்துமா, காப்பாத்துமா, காப்பாத்துமா. என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நீங்க மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அலங்காரமாக உண்டுக்க சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு ஆங்காங்கே ஒரு கணிச்சு மட்டமல்லாக்க குப்புற கழிச்சுங்கிற மாப்பிள்ளைகளே, இங்க தூக்க சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதி கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே, சாப்பிடுறா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு, என்னை காப்பதற்காக கடமைகளை வளர்ந்து கடன் தூக்கத்தை எடுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் முத்தி வைத்து காணுகின்ற என் உயிருக்கு நேரம் மாப்பிள்ளைகளே, குலசேகர மாப்பிள்ள, விநாயகர் மாப்பிள்ள, கள்ளிக்குடி மாப்பிள்ள, என் வகைசேரி மாப்பிள்ள, சகட்டியுமே நீங்க அத்தனை பேரையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை உங்களுக்கு விழிச்சு போடுங்க. அவரும் மாப்பிள்ள தான் நல்லா அடக்கி போடுங்க. பகுதியில் கிடைக்கக்கூடாத வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. இஸ்லாமிய சமயத்தில் பிறந்தாலும் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய தமிழ் கடவுளுக்காக மேளங்கள் அளித்து பக்தி பரவசம் ஊட்டுகின்ற மாமா ராஜா முகமது அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பிலே பொன்னாடு உயர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு விரிச்சு போட்டா அந்த துண்டு கடிச்சு பாருதான் தெரியும். மருது பாண்டியர் சின்ன மருது பெரிய மருது மாப்பிளைய கலைக்குழுவின் சார்பாக அன்னக்கை முருகன் அவர்கள் பொன்னாடி வைத்து வரப்படுகிறார். இந்த பச்சை குழந்தைக்கு பொன்னாடை பொருத்திய மாப்பிளமார்களுக்கு நன்றி, கிராமத்துக்கு நன்றி. எல்லாம் நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. தாத்தாவுடைய அப்பா ஷேக் சர்தார் சாஹிப் திண்டுக்கல் கவர்னரா இருந்தாரு. வெள்ளக்காரன் சிவகை பிடிச்சான்ல 1771. அப்ப சின்ன மருந்து பெரிய மருந்து வேலுநாச்சியார் ஆம்பளை விஷயம் போட்டு வராங்க. எல்லாம் என் தாத்தா கிட்ட தான் வந்தாங்க. வேலுநாச்சியார் எங்க அண்ணன் அப்பா சொன்னாங்க, தாத்தா கிட்ட சொன்னாங்க, அண்ணே அண்ணே காப்பாரு சிவகை வெள்ளக்காரன் பிடிச்சா வீட்டுக்கு கொடுங்க அண்ணே. மாமா மாமா வீட்டுக்கு கொடுக்க மாமா 2 பேர் சின்ன மருந்து பெரிய மருந்து. அப்ப ஐகள்ளி வந்தார். ஐகள்ளி வர்ற சமயம் அறிஞர் தாத்தா என்ன அறிமுகப்படுத்துறார். சர்வா கோடிய பாய்க்கா உருதான் தெரியும், அவருக்கு தமிழ் தெரியாது. யாருக்கு? ஐகள்லிக்கு. தாத்தா அன்னைக்கு சிவகை சமஸ்தானத்தி பேகம் சாஹிபா அலம்பனா சிவகை ராணினார். இங்க தியாகம்னா நமக்கு என்ன வேணுங்கிறார். வெள்ளக்காரன் எதுக்கு படையுதவி கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னார். அங்கே சிவாலா சொன்னார். அங்கே சிவனா வெள்ளக்காரன் இந்த அம்மா படை நடத்தி வெள்ளக்காரன் ஜெயிக்கிறதா என்னையா அப்படின்னார். அப்ப நம்ம குரு தெரியும் யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு. நுழைஞ்சிட்டு கொடுக்க அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் பெஹஞ்சி போலமா சொல்லுமா தங்கச்சினார். அண்ணே படை நடத்த தேவை ஆம்பளை கும்பலன்னு பேதம் பார்க்காதீங்கன்னு திருச்சி தீட்டாகி நெஞ்சை உடம்புல யாத்து வீரம் இருக்கோ அவங்க நடக்கலாம். ஆஹா பலை பலைங்க மாதிரி வா வா அப்படின்னா இப்ப பாராட்டாதீங்கன்னு கடவுள் விஷயங்க வெள்ளக்காரனை ஓட ஓட வளர்ப்பேன் வட்டி முதலும் அப்புறம் பாராட்டீங்கன்னா மருகபா மருகபான்னாரு. அப்படி கூட அருவாளுங்கிற மாதிரி சர்தார் காகவனா துணி தாத்தது எது வேணா செஞ்சு கொடு அப்படின்னா தாத்தை செஞ்சு கொடுத்தாரு. என்ன செஞ்சு கொடுத்தாரு? 8 வருஷம் செஞ்சோறு போட்டாரு. விருந்த மருந்தம் 3 நாள் வாங்க மருது பாண்டிக்கு பேரலாச்சு 8 வருஷம் செஞ்சோறு போட்டு 4000 படை வீரரை திரட்டி கொடுத்து பீரங்கி படையும் வாங்கி கொடுத்தாரு. அந்த கதை பெரிய கதை. அப்ப கேட்கிறார் சர்தார் ஹைதரி, சர்தார்
தோஜனவி கோன் அப்படின்னா தோஜனவில 2 பேர் யாருன்னு அர்த்தம். யார்? சின்ன மருது பெரிய மருது. அவனா இனி படிவே காணே காணா அச்சா அச்சா அப்படின்னா காணே காணே என்ன அர்த்தம்? பெரிய வீராதி வீரங்கிற அர்த்தம். சின்ன மருதையும் பெரிய மருதையும் அறிமுகப்படுத்துறேன் காத்தேன். அப்ப மாமே பற்றி எங்க அப்பே சொன்ன கதை இது. சரி மாப்பிள்ள ஏன் கதைக்கு வர்றேன். நான் ஏன் மாப்பிள்ளைங்கிறேன்? மான செல்வம் அர்த்தம். ஆட்சிப்பட்டு இருக்க எல்லா ஆம்பளையும் பணக்காரங்களாங்கிறது ஆசை. இந்த மாப்பிள்ளைங்க பணக்காரங்களா அவங்க நாட வைப்பாங்க, அவங்க பணக்காரனா அவங்க நாட வைப்பாங்க, அவங்க பணக்காரனா அவங்க நாட வைப்பாங்க. என்ன மாப்பிள்ள அடியாரம் சொன்னா பழிக்க, அடியாரம் நுண்ணிய வேஷம் பெரிய சொன்னா படிக்கும்ல. எல்லாம் பணக்காரங்களாக ஆட்சிப்பட்டியில. ஏன் கதைக்கு வர்றேன். குலசேகர மாப்பிள்ள, குலசேகர நல்லூர் மாப்பிள்ள கட்ட கைலாசம் போகும்போது, கட்ட வைகுண்டம் போகும்போது, கட்ட சுடுகாடு போகும்போது எது கூட வராது. கட்டன்னா செத்து போன விடுங்கயா கூட எது வராது மாப்பிள்ள. எது வராது? பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச குஞ்ச ஆடு மாடு வீடு காடு கடை மச்சு வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்ன செடிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு எது வராது. ஒன்னே ஒண்ணுதான் வரும். எது? எது? அதான் சேர்த்து வச்ச புண்ணியம். இந்த புண்ணிய 7 ஜென்மம் ஒரு மாப்பிள்ளை தொடர்ந்து அவனையும் காப்பாது பரம்பரையும் காப்பாது. எல்லாம் சரி. இந்த புண்ணியத்தை எப்படி சமாளிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் 10 ரூபா புண்ணியம் கூட எடுக்க முடியுமா? கிடைக்காது. 3 வேலை செய்யணும். வரவங்களும் வயிறான சோறு போற மாதிரி அன்னச்சத்திரம் கட்டணும் இல்லையா? பெரிய ஆலயம் கட்டணும் இல்லையா? இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். அது காசு வேணும் இருக்கிறதான செய்ய முடியும். இல்லாதவன் தொண்டை இருக்கிற கிராமம் இருக்க முடியாத மாதிரி பாடி சம்பாதிக்கிறான். ஊமை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை கதையாக்கிறான் இல்லையா? அவங்க நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பமார்களே, முருகப்பெருமானின் பெருமையை, முருகப்பெருமானின் அருமையை, முருகப்பெருமானின் மகோன்னதத்தை, முருகனின் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பது மூலமாக 10 பைசா கூட செலவு இல்லாம புண்ணியம் கிடைக்கிறா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பாக இந்த குருநாதர் இந்த செங்கமன்னாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்றாரு, கந்தபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்குமா அடிச்சு சொல்றார். என்ன காரணம்? கதிர்வேலைக்கு எதிர்வேல் இல்லை. யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுன்னா சுக்குக்கு மேல மறந்துல சுப்பிரமணிய மேல சாமி இல்லைன்னா அந்த வாரியார் 16 வயசுல மாமனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சிஷியனுக்கு எனக்கு சண்டை. கந்தபுராணத்திலையா பஞ்சாயத்து அவங்கிட்டே போயிடுச்சு. அவர் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டு சொன்னார், ராஜா முகமது நீ சொன்னதுதான் சரினார். என் பேர் ராஜா முகமது இல்ல, என் பேர் ஷேக் சாகுல் ஹமீத். அவர் சொன்னார் திரும்பி, நீ மேல் வந்து ராஜா முகமது நீ முருகை மாதிரியே இருப்பார். நான் குறுக்க பையன், நான் எங்கிட்ட முருகை மாதிரி இருக்கிறது. நான் சொன்னா படிக்குமியான்னாரு. 3 மாசம் படிச்சிருச்சு. முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீங்க சொன்னது படிச்சிருச்சு, முருகனை வேஷம் கட்டிட்டேன், நான் என்ன செய்யன்னு கேட்டேன். வந்துருச்சா? என்ன செய்யன்னு கேட்டேன். ராஜா முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லுப்பாங்க. எதுக்கு நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். சொன்னா உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னா. பிறந்தது முஸ்லீம் வீட்டுல, வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டுல. திண்டுக்கலை பெரிய கோட்டீஸ்வரி அங்குலாஸ் முத்தியா பிள்ளைக்கு ஒரு வித்வான், மிருதங்க வித்வான். அந்த பெரிய பணக்கார 2 கொண்டாடி பிள்ளைகள் அந்த ஐயருக்கு. அப்ப நான் இங்க பிள்ளை மாதிரி வளர்ந்தேன். வீடு பூரா புராண புத்தகம் நூல் நிலையமா இருக்கு. அந்த பெரிய சங்கீத சமஸ்கிருத பண்டிதன் மாமி அங்கே வந்த காரணம் நமக்கு சங்கீதம் புராணம் சமஸ்கிருதம் பூரா வேற உண்மையில நம்ம அப்ப எது கந்தபுராணம் சொல்லுங்க சொன்னா உனக்கு முன்னிய ஊருக்கு முன்னியம்னா என்னையா புண்ணிய புண்ணிய என்னையா பண்ணோம்னு உன்னையும் காப்பாத்து ஊரையும் காப்பாத்துனாரு. கதை மாதிரி தானங்க இருக்குன்னு அப்படி சொல்லாத ராஜா முகமது. அப்படி சொல்லாதே. கந்தபுராணம் பெருமை சாதாரணமானது இல்ல. உனக்கு முருகனுடைய 32 பேர் சொல்லி தர்றேன். அது கந்தபுராண மறைமுகமா இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. உனக்கு நான் சொல்லி தர்றேன், ஆபத்துல உன்னை காப்பாத்துனார். என்ன மாப்பிள்ள 32 பேர். அதே மாதிரி ஆயிடுச்சு. 25 வருஷம் முன்னாடி மாமனை கையால் வழங்கல திருவாரூர்ல மதுரை வைத்திய அணி விட்டான், கேரளா வைத்திய அணி விட்டான். இருக்க சோட்டானிக்கல பகவதி கோயில் வாங்க. பகவதி என்னை உலகமே கைவிட்டுச்சுமா, நீ என்னை கைவிட மாட்டேன். எல்லா ஊர்லயும் 5 கட்டிக்கு உயிரை எடுத்து பாடுறே. விருந்த மனதை மோதுறாங்க. எல்லா மனமே தான் 3 நாள் பார்ப்பேன். 4வது நாள் கையால் வரல, கல்ல கட்டி கடலை விட்டுக்குவேன். 4வது கையால் வந்துருச்சு. அந்த வைத்திய நாடு பிடிச்சு பார்த்து சொல்றேன், எந்த ஆச்சரியம், மருந்து உங்களை குணமாக்கலையா, ஒரு சக்தி உங்களை காப்பாத்திருக்கியா அப்படின்னா. அத புசோட்டானிக்கிற பகவதி இப்ப சொன்ன இன்னும் முனைகிட்டே இருந்தீங்களே என்னையா அப்படின்னா, முருகன் 32 பேர் யாருங்க, அது 32 பேரை சொல்லுங்க சொல்லி கொடுத்தேன். காசே வேணாம், உங்களுக்கு சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க கேட்டு புண்ணியம் சம்பாதிங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச நேரம் இல்ல. 32 பேர் கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குலகன், மாயோர் மருகன், சேல், கார்த்திகேயன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோர், சரவணபவன், கடம்பன்,
வேந்தம் வேரணிக்கிறை விசாகன் சேந்தன் காங்கேயன் மங்கையூட்டி சூர்த்துணைவன் தெய்வானை காட்டும் குமரன் புலவன் வழிமனாவன் 32 பேர். காசே விடாம நன்றி நன்றி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்பெல்லாம் புண்ணியம் கிடைச்சிருக்கு நேரமாகல. இது கந்தா போறதுக்கு பகுதி தான். எனக்கு நான் ஏன் இங்க நிக்கிறேன்? எதுக்கா நிக்கிறேன்? வேலை வெட்டி இல்லாமையா? எல்லாம் மாமனார் ஐயா. யாரையா மாமா? மாமா யாரியா? முதல் மதுரையில டிண்டாங்க இறங்குறாரு ஐயா. அழகர் கோயில்ல ஐயா மாமையா அழகர் மாமையா. எப்படியா மாமன் கேட்கிறியா? மாமையா அழகர் கோயில் பிறப்புறாரு. குழந்தை இருக்கிற மலையாளருக்கு சொல்லி கருப்பா மலையை பார்த்து கோயிலையும் பார்த்துக்க. நான் மதுரை போயிட்டு வர்றாரு. மதுரை அம்மா மீனாட்சி என்ன பண்றா? கப்பி ஈஸ்வரன் கிட்ட சொல்றா, இந்த பாருங்க கண்ணே அழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். சரிங்கிறாரு கப்பே. என் மாமன் சும்மா இருந்தாரா? ஆத்துல இறங்கினா டிண்டாங்க. அப்புறம் சொல்றேன், அங்கே ஒரு தவக்கால முனியா இருந்தான். தவக்கால ரூபத்துல பெருமாளே என்னை காப்பாத்துங்க. அவனுக்கு சாபம் சொல்லி கொடுத்தார். என் மூர்த்தம் வருது பார்த்தாரு கப்பே. தானே ஒரு அழகான மாதிரி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன் மாமன் கள்ளழகர் பார்த்தார். ஆஹா நம்ம இல்லாம தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு மேற்க பக்கம் கிழக்க வந்தான். மேற்க வந்தா மீனாட்சி கோயில், கிழக்க வந்தா வண்டியூர். வண்டியூர்ல யார் வந்தது? எங்க அக்கா இருந்தா. சொந்த அக்கா துர்க்கட்சி நாச்சியார், முஸ்லீம் பொம்பளை. அவங்கிட்ட வந்துருவாரு. எப்படி வருவாரு? கையில கருகமணி தாலியோட வருவாரு. கருகமணி தாலி யாரு கட்டுவா? முஸ்லீம் பொம்பளைங்க கட்டி 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 4வது நாள் தல்லாவில் வருவார். பூரா போய் விளக்கு மஞ்சள் அடிப்பாங்க. விட ஏன்டா துருக்கட்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு பல நாள் அடிச்சுட்டே இருந்தாங்க. என் மாமி திருமணம் ராஜா வந்தாரு. என்ன பண்றீங்க? பெருமாள் விளக்கு மஞ்சள் அடிக்காதுங்கடா, என் மனம் தாங்காதுடா, எடு கொண்டவனா வெங்கட்ரமனா கோவிந்தா கோவிந்தா குலதெய்வம்டா. நாங்க காலங்காலமா அடிச்சுட்டு இருக்கோம். வேணாண்டா, என் மனம் தாங்காது, ஒன்று செய்யுங்கடா. அவர் எங்க வேணாலும் போயிட்டு வருவாரா? அவரை பூ பழத்தை தூக்கிட்டு வந்து பூச்செண்டாலும் அடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மாமி பூச்செண்டாலத்தை அடி வாங்குறேன். அப்ப என் மாமன் தானே, எங்க அக்கா பத்தி மாமன் தானியா? என் மாமன் கையில ஒண்ணு வச்சிருக்கார். சக்கராயுதம்யா ஏவுனர் உலகங்களை முடிச்சான். பெருமையான ஆயுதம் ஏவுனர். 3 பேர் மேல சூரபத்மன் தாரையை சிங்கம்ங்க தாரிய மேல ஏவுனர். அவன் நோக்கனாடி கையில முடிச்சு கழுத்துல மைனஸ் மாதிரி கொடுத்தான். நான் பிறந்தேன், அவனை தட்டுனேன், சக்கரைக்கு வாங்கினேன். மாமின் சாமான்ல என்ன செய்யாத மருந்து தரணும்ல, நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன், இதயத்து மேல. அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராயுதம் வச்சிருக்கான். கொண்டு வந்து மாமா பெருமாள் மாமா மாமா சக்கராயுதம் எடுத்துக்க மாமா. ஆஹா என் மருமையை ராஜா முருகன் எனக்காக சக்கராயத்தை மீட்டு வந்திருக்காரு. ஆனந்த கண்ணீர் வச்சாரு என் மாமே. அதுவே ஆனந்த கண்ணீர் கண்ணு ஒண்ணுதான். இங்க வரைக்கும் புகழிங்க, இது துன்ப கண்ணீர். இங்க வரைக்கும் சக்கரபாணி, இது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர்ல வந்து அமிர்தவழி சுந்தரம் 2 பேர் பிறந்தாங்க. அமிர்தவழியை நான் தேவியானக திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன். சின்னவளாகி வெள்ளிநாயகமான கலைமகளை மனம் புரிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றேன். அதுக்காக மாப்பிள்ள வர்றாரு, சீரங்கம்பட்டி மாப்பிள்ள.